வெகு தூரையோ எனக்கு கலை காதல் வந்து அந்த கலையில் கொண்ட காதல் போது முத்தமே காதல் என்பது என் கனவில் வென்று வென்று. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோன்னா சூப்பரான ஒரு லவ் ஃபீல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் எப்படி ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணுறதான இப்படி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாதில் பெல் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்த மாதிரி தான் நான் சொல்கிற ஒரு டிப்பை நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ப்ரோ வெர்ஷன் லிங்க் பார்த்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இல்லை உங்கள் கூட எந்த ஆப் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்க. க்ரீன் கலர் ப்ளஸ் ஆகி பார்த்து கீழே வந்து ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் வச்சு நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து தந்திருப்பேன். இதில் லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு டெலிகிராமில் வந்து ஓப்பன் ஆகும். டெலிகிராமில் வந்து நீங்கள் எப்படி இந்த வீடியோக்கான புக் மார்க் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து நீங்கள் வந்து புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. அதுக்கான வீடியோ நான் வந்து மென்ஷன் பண்ணிப்பேன். ஹவு டு இம்போர்ட் புக் மார்க் நான் வந்து மென்ஷன் பண்ணிப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து கரெக்டாக கிளிக் பண்ணி வந்து புக் மார்க் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண சொல்லி நீங்கள் லிங்க் கிளிக் பண்ண வந்து பாஸ்வேர்டு இருக்குது. இதுக்கான பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து நான் சொல்கிற பாஸ்வேர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. இப்போ வந்து புக் மார்க் இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட் பார்த்தா கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு ப்ளூ கலர் இமேஜில் இருக்கும். எங்கெங்கே ப்ளூ கலர் இமேஜில் ஆட் பண்ணிக்கிறோம் எங்கெல்லாம் வந்து நான் சொல்கிற பிக்சல் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அதில் மென்ஷன் பண்ணிருப்பேன் ஆடி ஒரு இமேஜ் 9:16 டெசிஷன். ஃபஸ்ட் இந்த இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தா குரூப் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். இதில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணது பார்க்கலாம். இப்போ இந்த குரூப் கிளிக் பண்ணி எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு மேலே பார்த்தா குரூப் அண்ட் மாஸ்க்னு ஃபஸ்ட்டு ஒரு லேர் இருக்கும். ஒரு குரூப் இருக்கும். அந்த லேர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல உள்ளே பார்த்தா ஒரு இமேஜ் இருக்கும். இப்போ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. இப்போ யார் இமேஜ் நீங்கள் எடிட் பண்ணும்போது அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த லேர் லைட்டை மேலே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் போய்டும் அந்த இமேஜ். இப்போ லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜில் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த லாஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போ அந்த லேர் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் அந்த லேர் செலக்ட் பண்ணி மூவ் ட்ராப்ஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு போதும். அதனால் ஃபேஸ் தெரிகிற நான் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. அவ்வளோதான் நீங்கள் இந்த மாதிரி இது மாதிரி தான் சேஞ்ச் பண்ணோம். நான் ஃபுல்லாக எஃபெக்ட்டில் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணவே தேவைங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் ப்ளூ கலர் இமேஜில் இருக்குது. இது நீங்கள் எப்படி இமேஜ் ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இங்கே க்ரீன் கலராக ப்ளஸ் ஆகி மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த புக் மார்க் பர்சன்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7097 கரெக்டாக நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டு நீங்கள் புக் மார்க் பர்சன் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ நான் இந்த அந்த பிக்சலை கிராப் பண்ணுறது இமேஜ் இங்கே 9:16 ஒரு சைஸ் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் அந்த பிக்சலில் பார்த்தா ஒரு இமேஜ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் நம்ம இமேஜ் ஆட் பண்ணுறது க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறோம் நீங்கள் இமேஜ் அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜ் வேணா இதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம டெலிகிராம் நீங்கள் ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இப்படி வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் ஐமன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இது வந்து அந்த சைஸில் வச்சு ஃபுல்லாக செட் ஆச்சு. இப்போ நீங்கள் ஆட் பண்ண சொல்லி இமேஜ் பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் ஆட் ஆகும். ஆட் ஆன் இமேஜ் ஃபில் பண்ணுறதுக்கு மேலே இங்கே 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஃபுல்லாக வந்து இமேஜ் வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து மூவ் பண்ண மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஸ்கேல் மாதிரி ஆப்ஷன் வரும். நீங்கள் ரைட் சைடில் ஸ்கேலை ஸ்க்ரோல் பண்ண இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஜூம் ஆகும். அதே லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணால் ஜூம் ஆகும். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஜூம் பண்ணிட்டு இந்த அளவுக்கு எனக்கு இமேஜ் போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே மேலே சைடு மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண சொல்லும் கரெக்டாக இமேஜ் பார்த்தா அந்த பிக்சல் வந்து கிராப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக் சேவ் டு கேலரி மென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துங்க. இப்போ அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா ப்ளூ கலரில் ஆட் பண்ண போகிற எல்லா இமேஜும் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் ஸ்க்ரோல் பண்ண ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இமேஜில் இருக்குது பேக்கில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த லேர் வந்து பார்த்தா ஆட் இமேஜ் சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் இமேஜ் லேர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நான் வந்து எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த எஃபெக்ட்டுமே ஆடே பண்ணவே தேவையில்லை. இப்போ கரெக்டாக அந்த லேர் செலக்ட் பண்ணிங்க. இங்கே கலர் அண்ட் ஃபில்லும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஆப் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிருக்கு. அலைட் மோஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ப்ளஸ் ஐ மட்டும் மேலே இருக்கும் இமேஜில் செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் ஐ மட்டும் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் இந்த இமேஜ் லேயர் ப்ளூ கலர் லேயர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும். நான் எதுவரையும் அந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணிச்சு அது வரைக்கும் அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் இது லிரிக் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11:25 நான் கண்டிப்பாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி இமேஜ் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி நான் வந்து ப்ளூ கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கரெக்டாக அந்த ப்ளூ கலர் இமேஜில் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே கிராப் பண்ணிங்களா அந்த கிராப் பண்ண லேயரை கரெக்டாக ஒரு லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபுல் செலக்ட் பண்ணி ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து எஃபெக்ட்டோட ஆட் ஆகும். நீங்கள் எந்த எஃபெக்ட் ஆடே பண்ணவே தேவை. நீங்கள் ஃபுல்லாகவே நான் வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் எடிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இங்கே எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி சிசி லேயர் பார்த்து ஐ ஆப்ஷன் ஆஃப் பண்ணுறப்ப கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. இப்போ ஃபுல்லாகவே நீங்கள் சிசி லேயர் ஐ ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டோம். நீங்கள் மேலே சைடு போல் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வீடியோ சைடாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு பட்டனை கிளிக் பண்ண வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்.
வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும் சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய லவ் சாங் வீடியோ எடிட் பண்ண நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய நான் வீடியோ வந்து லவ் சாங் எடிட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிப்பேன். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் வந்து அந்த வீடியோலாம் பார்க்கலாம். நான் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து வந்து எடிட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தரமான லவ் சாங் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.